டிசம்பர் மாத இயேசுவின் மகிமை புஸ்தகத்தில் வெளிவந்த சில சாட்சிகள். என் பெயர் நித்யகலா. என்னுடைய 1.5 வயது மகனுக்கு மிகுந்த காய்ச்சல் இருந்தது. மருந்து மாத்திரைகள் கொடுத்தும் காய்ச்சல் சரியாகவில்லை. தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன். இதை இயேசுவின் மகிமை பத்திரிகையில் சொல்வதாக பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன். கர்த்தர் சுகம் கொடுத்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். என் பெயர் மீனாள். என்னுடைய மகனுக்கு கண்ணில் வெடிமருந்து பட்டு அவன் மிகுந்த வலியோடும் கண் பார்வை இழந்தும் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். நான் தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்தேன். இதை சாட்சியாக இயேசுவின் மகிமை பத்திரிகையிலும் அறிவிப்பதாக பொருத்தனையோடு தேவனை நோக்கி ஜெபித்தேன். கர்த்தர் மனமிறங்கி என்னுடைய மகனுக்கு சுகத்தை கொடுத்தார். என் பெயர் குணசீலி, தூத்துக்குடி மாவட்டம். என்னுடைய சகோதரிக்கு 2 முறை குழந்தை இறந்தே பிறந்தது. நாங்கள் யாவரும் மிகவும் வேதனையோடு காணப்பட்டோம். 3வது முறையாக என் சகோதரி கருவுற்றிருந்தால் நாங்கள் யாவரும் இணைந்து ஜெபித்தோம். கர்த்தர் கிருபையாக ஆபரேஷன் மூலமாக ஒரு நல்ல ஆண் குழந்தையை கொடுத்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தாவீதின் வழியினில் மாதாவின் மடியினில் புவியாள வந்த நிலவே, இதழோரச் சிரிப்புடன் இமை மூடும் விழியுடன் மலை மீது மறைகின்றதே. உடல் காற்றோடு போராடுதே, உயிர் வானோடு உறவாடுதே. இது தேவன் பாசமழை, இதில் போகும் பாவக்கரை. தாவீதின் வழியினில் மாதாவின் மடியினில் புவியாள வந்த நிலவே, மரியாளின் சேயான தேவா தேவா, மலை மீது தீதான சவா, இருவிழி அழுதிடவே உருகுது மனம் 20 விரல் தொழவே, பிறக்குது சுகம் உனதெழில் நிழல் தொடவே, விரையுது கரம் உன் வழி நடந்திடவே, கொடுத்திடு வரம் தேவா வருவாய், வரமே தருவாய். கடல் மீது நடந்தாயே தேவா தேவா, கல்வாரி பலியானாயேனோ ஏனோ, முள்முடி அழுத்திடவே, கனத்திடும் தலை கசையடி விழுந்திடவே, கிழிந்திடும் தசை உறுதியும் வழிந்திடவே, நனைந்திடும் உடை சிலுவையும் சுமந்திடவே, துடித்திடும் உடல் நீ ஏன் மரித்தாய் தேவா உரைப்பாய். தாவீதின் வழியினில் மாதாவின் மடியினில் புவியாள வந்த நிலவே, இதழோரச் சிரிப்புடன் இமை மூடும் விழியுடன்
தேவன் பாசமழையே, இதில் போகும் பாவக்கரையே. தாவீதின் வழியினில் மாதாவின் மடியினில் புவியாட வந்த நிலவே, தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் அடிமை சந்தோஷப்படுகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் இயேசு கிறிஸ்து நிறைவானவர் என்பதையும் நாம் குறைவுள்ளவர்கள் என்பதையும் அந்த குறைவு நீங்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் குறித்து நாம் தேவ சமூகத்திலே சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பதாக பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, மீண்டும் இந்த தொலைக்காட்சியின் மூலம் இயேசுவின் மகிமை ஊழியத்தின் பாதையில் உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கவும், உம்முடைய வார்த்தைகளை உமது பிள்ளைகளின் நடுவிலே போடவும் கர்த்தர் தந்த மகா பெரிய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ மனிதர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கலாம். ஆனால் உம்முடைய வார்த்தை மட்டும்தான் உயிருள்ளது. உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது. அந்த வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் உட்கொள்ளும்படியாக எங்கள் இருதயத்திலே அந்த வார்த்தையை வைத்து நாங்கள் உம்முடைய சத்தியத்திலே நடக்கும்படியாக இன்றைய தினத்திலே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஐயா, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசி எங்கள் குறைவுகளை நீக்குவீராக. நிறைவான நன்மைகளை கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்குரிய மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையை ஒரு திருமண வீட்டிலே வெளிப்படுத்தினார். யோவான் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அதிலே கானா ஊரிலே நடந்த ஒரு திருமண விழாவிலே இயேசுவும் அவருடைய சீசர்களும் கலந்து கொண்டார்கள் என்பதை நாம் அறிவோம். அந்த கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. நம்முடைய ஊரிலே, நம்முடைய இடங்களிலே திருமணம் என்றால் பாயாசம் சாப்பிடுவது போல அந்த இஸ்ரவேல் நாட்டிலே திராட்சை ரசத்தை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ருசியுள்ள திராட்சை ரசம் குறைவுபட்டு போய்விட்டது. அங்கே இயேசுவின் தாயாரும் வந்திருந்தார்கள். அவர்கள் இயேசுவை பார்த்து சொன்னார்கள், மகனே, திராட்சை ரசம் இல்லை. இந்த திருமண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்டு போய்விட்டது என்று இயேசுவிடத்திலே சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அந்த அம்மாவை பார்த்து சொன்னார்கள், அம்மா, எனக்கும் உங்களுக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லையே என்று சொன்னார்கள். அப்பொழுது அருமையான தாயார் அங்கே இருக்கிறவர்களை பார்த்து, அங்கே நின்று கொண்டிருந்த வேலைக்காரர்களை பார்த்து, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு தன் தாயாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ இங்கே இருக்கிற இந்த வெறும் கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். உடனே அவர்கள் போய் தண்ணீரை கொண்டு வந்து அந்த கற்சாடிகளை நிரப்பினார்கள். பிறகு அந்த வேலைக்காரர்களை பார்த்து, இதை நீங்கள் கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொடுங்கள் என்று சொன்னார். அப்படியே அந்த வேலைக்காரர்கள் தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அந்த ரசம் ருசியாக இருந்ததை ருசி பார்த்து விட்டு திருமண வீட்டிலே இருந்த மணவாளனை கூப்பிட்டு, எல்லா திருமண வீட்டிலும் முதலாவது
ருசி குறைந்த திராட்சரசத்தை, ருசி நிறைந்த திராட்சரசத்தை கொடுப்பார்கள், பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார்கள். ஆனால் நீரோ இத்தனை ருசி உள்ள திராட்சரசத்தை எங்கே வைத்திருந்தீர் என்று கேட்டார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு அந்த திருமண வீட்டிலே முதலாவது ஒரு அற்புதத்தை செய்து தன் மகிமையை வெளிப்படுத்தினார். எப்பொழுது இந்த மகிமை அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டது? இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்று அந்த வேலைக்காரர்களை பார்த்து அருமையான தாயார் சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் அதேபடி இதோ இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் நம்மை குறித்து பேசுகிறது. நீங்கள் இயேசுவின் வார்த்தையின்படி நடங்கள், அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்களோ அப்படி நடங்கள், அப்பொழுது குறைவு நிறைவாகிவிடும். மனிதன் குறைவுள்ளவன், இயேசு நிறைவானவர் என்று சொன்னேன் அல்லவா? அந்த திருமண வீட்டிலே இயேசு வந்ததினால்தான் அந்த குறை நீங்கி போயிற்று. அதே போல நம்மிடத்திலே இயேசு வரும் பொழுது நம்முடைய குறை நீங்கிவிடும். பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். சீசர்களாக ஆவதற்கு முன்பதாக சீமோனும் யோவானும் மீன் பிடிக்க போகிறார்கள். அவர்கள் மீன் பிடிக்க போன இடத்திலே மீன் கிடைக்கவில்லை. அங்கே இயேசு வருகிறார். சீமோனுடைய படகில் ஏறி உட்கார்ந்து தன்னை சுற்றி நிற்கிற மக்களுக்கு பிரசங்கம் செய்தார். பிரசங்கம் செய்து முடித்த பின்பு சீமோனை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள். இந்த வார்த்தையை சீமோன் கேட்டபொழுது அவன் பதில் சொல்லுகிறான், ஐயரே, நாங்கள் இரா முழுவதும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டோம், ஒரு மீன் கூட எங்களுக்கு அகப்படவில்லை. ஆனாலும் நீர் சொல்லுகிற வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வலைகளை போடுகிறோம் என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக மீண்டுமாக சீமோன் போய் பழையபடி கடலிலே வலையை போடுகிறான். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் இயேசு சொன்னபடியே வலையை போடுகிறான். நடந்தது என்ன? இதோ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏராளமான மீன்கள் அந்த வலைகளிலே சிக்கி அதை படகிலே இழுத்து போட முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் வந்து விடுகிறது. என்ன காரணம்? இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி அருமையான அந்த சீமோன் கீழ்ப்படிந்து நடந்தான். அங்கே இதுவரை இல்லாத ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவர் சொன்னபடி நாம் நடக்கும்போது இதுவரை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், இதுவரைக்கு இருந்த குறைவு நீங்கக்கூடிய ஒரு நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே திருமணம் ஆகவில்லையே என்ற குறை இருக்கிறது. பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கவில்லையே என்ற வருத்தம் இருக்கிறது. வேலை கிடைக்கவில்லையே என்ற கவலை இருக்கிறது. இன்னும் இருக்கிற கடன்கள் தீரவில்லையே, வட்டி கடன்களோடு போராடி கொண்டிருக்கிறோமே என்ற எண்ணம் வருகிறது. ஆனாலும் இயேசு என்ன சொல்லுகிறார்? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த குறைவெல்லாம் நீங்கிவிடும், எல்லாம் நிறைவாக மாறிவிடும். அதோ ஒரு மனிதன் சொல்லுகிறான், 100க்கு அதிபதி என்ற ஒரு மனிதன் தன் வேலைக்காரன் சுகவீனமாக இருந்தபோது இயேசுவுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். அதே போல நாமும், ஐயா ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் பிள்ளையின் திருமணம் நடக்கும் என்று ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் என்று ஒரு வார்த்தை சொல்லும், சுகவீனமாக இருக்கிற என் மகன் சுகமாகி விடுவான் என்று ஒரு வார்த்தை சொல்லும். நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, எல்லாம் ஆசீர்வாதமாக மாறிவிடும், எல்லாம் நிறைவாக மாறிவிடும் என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தையை எதிர்பார்த்து அவர் சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிப்போம் என்றால் அவர் நம்மோடு கூட பேசுவார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். அடிமை ஒரு சமயத்திலே என் உலக பிரகாரமான வேலையை விட்டுவிட்டு மிகுந்த நெருக்கத்தின் மத்தியிலே ஊழியத்தின் பாதையிலே ஆரம்ப காலத்திலே அடிமை தேவ சமூகத்திலே வந்து, தனி இடத்திலே யாரும் இல்லாத இடத்திலே வந்து
என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய தேவனை நோக்கி, அவரை நோக்கி கதறினேன். ஐயா, நான் என்ன செய்வேன்? இதோ நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, என் வேலையை விட்டுவிட்டு உம்முடைய ஊழியத்திற்கு வந்தேனே, இன்றைக்கு நான் குறைவுபட்டு இருக்கிறேனே என்று சொல்லி கடன் தொல்லையோடு, பலவிதமான போராட்டங்களோடு, நெருக்கடியோடு அவரை நோக்கி கண்ணீரோடு கதறினேன். அன்பானவர்களே, அதுவரைக்கும் இல்லாத ஒரு அனுபவம். கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஆவியினாலே என்னை அபிஷேகம் பண்ணி, எனக்குள் இருந்து ஆவியானவர் என்னோடு சத்தமிட்டு பேசுகிறார். எந்த நெருக்கத்திலும் நீ பயப்பட வேண்டாம், எந்த நெருக்கத்திலும் நீ பயப்பட வேண்டாம். ஆம், எனக்கு இது புது அனுபவம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்னுடைய ஜெபம் நின்று போயிற்று. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. ஆம் அருமையானவர்களே, அந்த நாளிலிருந்து கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை நம்பினவனாக, எந்த நெருக்கடி வந்தாலும் சரி, எந்த சோதனை வந்தாலும் சரி, நீர் சொன்னீரல்லவா, எந்த நெருக்கத்திலும் நீ பயப்பட வேண்டாம் என்று சொன்னீரல்லவா என்ற வார்த்தையை நான் அவரிடத்திலே சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நெருக்கடிகள் எல்லாம் நீங்கி, இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக தேவனுடைய சமூகத்திலே இருந்து அவருடைய வார்த்தை சொல்லுகிற ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன். ஆம் அருமையானவர்களே, நீங்களும் தேவ சமூகத்திலே நின்று அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களே ஆனால் அவர் உங்களோடு பேசுவார். பரிசுத்த வேதத்தின் மூலம் பேசுவார், தேவனுடைய பிள்ளைகளின் மூலம் பேசுவார். அவர் பேசுகிற தேவன், அவருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களே ஆனால் நீங்கள் நிச்சயமாகவே உங்கள் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை தான் இந்த உலகத்தை படைத்தது. அவருடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினது. அவருடைய வார்த்தையினாலே தான் நாம் படைக்கப்பட்டோம். இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பது அவருடைய வார்த்தையினாலே. வேதத்திலே இருக்கிற அவருடைய அத்தனை வார்த்தைகளையும் நாம் நம்முடைய இருதயத்திலே வைத்து அந்த வார்த்தைகளை தேவ சமூகத்திலே சொல்லி அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது, அவரை நோக்கி நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது அவர் நம்முடைய குறைவை நிறைவாக்குவார். கானா ஒரு கல்யாண வீட்டின் குறைவை நிறைவாக்கின தேவன், இதோ சீமோனுடைய அந்த மீன் பிடிக்கிறதிலே ஏற்பட்ட குறைவை நீக்கின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் குறைவை நீக்குவார். ஆம், தேவன் உங்களுடைய குறைவை இன்றைக்கு நீக்கப் போகிறார். அவருடைய பாதபடியிலே நாம் ஜெபிப்போமாம், அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாம். ஐயா, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரிடத்திலே கெஞ்சுவோமாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் அருமை பிதாவே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தருவீராக. உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை தருவீராக. உம்முடைய வார்த்தையினாலே எல்லாம் நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்முடைய அன்பு பிள்ளைகள் உம்முடைய பாதபடியில் வந்து அப்பா பிதாவே என்று சொல்லி தங்கள் நெருக்கத்திலே உம்மை நோக்கி கூப்பிடும்போது, தங்களுடைய தேவைகளுக்காக உம்மை நோக்கி கெஞ்சும் போது, ஐயா நீர் பதில் கொடும் ஐயா. உம்முடைய அன்பு பிள்ளைகளின் ஜெபங்களுக்கு பதில் கொடும் ஐயா. இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர். இதோ இன்றைக்கும் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்பதை உம்முடைய அன்பு பிள்ளைகள் காணும்படியாக அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக. உம்முடைய ஜனத்தின் கண்ணீரை துடைப்பீராக. உம்முடைய பிள்ளைகளின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. அவர்களுடைய குறைவை நீக்கி அவர்கள் வாழ்க்கையை நிறைவாக்குவீராக. உம்முடைய நாம மகிமைக்காக நீர் அப்படி செய்வீராக. இதற்குரிய மகிமையை நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தம்முடைய பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன் பிதாவே. ஆமீன்.
வழியினில் மாதாவின் மடியினில் புவியாள வந்த நிலவே இதழோரச் சிரிப்புடன் இமை மூடும் விழியுடன் மலை மீது மறைகின்றதே உடல் காற்றோடு போராடுதே உயிர் வானோடு உறவாடுதே இது தேவன் பாசமழை இதில் போகும் பாவக்கரை தாவீதின் வழியினில் மாதாவின் மடியினில் புவியாள வந்த நிலவே மரியாளின் சேயான தேவா தேவா மலை மீது தீதான சவா இருவிழி அழுதிடவே உருகுது மனம் 20 வீரல் தொழவே பிறக்குது சுகம் உனதெழில் இடல் தொடவே விரையுது கரம் உன் வழி நடந்திடவே கொடுத்திடு வரம் தேவா வருவாய் வரமே கடல் மீது நடந்தாயே தேவா தேவா கல்வாரி பலியானாயேனோ ஏனோ முள்முடி அழுத்திடவே கனத்திடும் தலை கசையடி விழுந்திடவே கிழிந்திடும் தசை உறுதியும் வழிந்திடவே நனைந்திடும் உடை சிலுவையும் சுமந்திடவே துடித்திடும் உடல் நீ ஏன் மரித்தாய் தேவா தாவீதின் வழியினில் மாதாவின் மடியினில் புவியாள வந்த நிலவே இதழோரச் சிரிப்புடன் இமை மூடும் விழியுடன் மலை மீது மறைகின்றதே உடல் காற்றோடு போராடுதே உயிர் வானோடு உறவாடுதே இது தேவன் பாசமழை இதில் போகும் பாவக்கரை தாவீதின் வழியினில் மாதாவின் மடியினில் புவியாள வந்த நிலவே இயேசுவின் மகிமை மாதாந்திர பத்திரிகை உங்களுக்கும் வேண்டுமா? மேலும் உங்களுக்காக ஜெபிக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் ஆர் அம்ப்ரோஸ், இயேசுவின் மகிமை, 14/2 திருச்செந்தூர் ரோடு, பாளையம் கோட்டை, திருநெல்வேலி 2. தொலைபேசி எண் 9944141091 மற்றும் 9787502027.